வாழ்க நலத்துடன். எப்பயுமே வந்து அடுத்தவங்க வீட்டு ஃபங்ஷனுக்கு நம்ம போறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்குங்க. நம்ம வந்து சமைக்க தேவையில்ல, ஒண்ணும் தேவையில்ல. ஆனா நம்ம வீட்டு ஃபங்ஷன் வரப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த வேலை வந்து பெண்ட நிமித்திருங்க. ஸோ அதனால தான் என்னால 2 நாள் வந்து வீடியோ எடுக்கவே முடியலங்க. வேலை பெண்ட நிமித்திருச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கங்க அலையிறனால வந்து என்னால சரியா சாப்பிடவும் முடியல. மொத நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில 2 பூரி மட்டும் தாங்க சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே எனக்கு சாப்பாடு எடுக்கவே இல்ல. சாப்பாடு சாப்பிடவும் பிடிக்கல. வெறும் தண்ணியா தாங்க குடிச்சிட்டு இருந்தேன். தண்ணி தான் நெறைய தாகம் எடுத்துட்டு இருந்துச்சு. நெறைய தண்ணி தான் குடிச்சேன். அப்புறம் மறுநாள் பார்த்தீங்க அப்டின்னா வந்து மத்தியானம் ஒரு நேரம் சாப்பாடு தாங்க சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே என்னால சாப்பிடவும் முடியல. பசிக்கவும் இல்ல. சொல்லப்போனா பசிக்கவும் இல்ல. ஸோ அதனால தான் என்னால வீடியோ எடுக்கவும் நான் மறந்துட்டேன். ஏன்னா ஃபங்ஷன் வீடுனா அங்கங்க எல்லாரையும் கவனிக்குது. அதிலயே பார்த்தனால எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணல. ஏன்னா நம்ம இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் YouTubeக்குள்ள வந்திருக்கோமா. ஸோ ஃபங்ஷன்னா வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணவும் இல்ல. ஸோ அதனால தாங்க என்னால சரியா வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாரிங்க. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "சேதி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. சேதி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே." அது என்னது கண்டுபிடிங்க. வாழ்க வளத்துடன்.